உங்க போன்ல ஆன்லைன் உணவு டெலிவரி வெப்சைட்ல உங்களுக்கு பிடித்த பிரியாணி கடையை தேர்வு செய்து ஆர்டர் செய்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் சூடான பிரியாணி உங்கள் கைகளில். இதுதான் பெரிய பெரிய சிட்டிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. சென்னை போன்ற பெரு நகரங்களில் இரவு ஷிஃப்டில் பணிபுரியும் ஊழியர்கள் உள்பட பலரும் இதை ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவில் விற்பனையை தொடங்கும் கடைகளுக்கு நேரடியாக போய் பிரியாணி சாப்பிட்டு அதனை வீடியோவாக எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்களும் இருக்கிறாங்க. அது தவிர நள்ளிரவு உணவகங்களுக்கு ஆன்லைன் உணவு டெலிவரி ஆப்ஸ் கை கொடுக்குது. நேரில் போய் சாப்பிட முடியாதவங்க வீட்டிற்கே ஆர்டர் செய்து வரவைக்கலாம் என்கிறதால் நள்ளிரவில் பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை உட்கொள்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிட்டே வருது. ஆனால் இப்படி இரவில், அதுவும் மிகத் தாமதமாக பிரியாணி போன்ற உணவுகளை சாப்பிடுவதால் நம் உடலுக்குள் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படி செய்யறது ஆரோக்கியமானதா? நம் உடலுக்கென ஒரு கடிகாரம் இருக்கு. நிறைய இரைப்பை மற்றும் குடல் மருத்துவர்களின் ஆலோசனை பிரகாரம் பார்த்தால் நமது உடல் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு உயிரியல் கடிகாரத்தை பின்பற்றுது. இது 24 மணி நேர உள்கடிகாரம். நாம் எப்போ தூங்குறோம், எப்போ விழிக்கிறோம், பசி எடுக்கும் நேரம், சுறுசுறுப்பாக உணரும் மற்றும் சோர்வாக உணரும் காலகட்டம் என பல உடலியல் செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது இந்த கடிகாரம்தான்னு சொல்றாங்க அவங்க. மூளையால் கட்டுப்படுத்தப்படுற இந்த உயிரியல் கடிகார முறை ஒளி மற்றும் இருளுக்கு தக்கபடி வினையாற்றுவதாகவும் அவங்க சொல்றாங்க. பகலில் நாம் சுறுசுறுப்பாக உணர்வோம், இரவில் உடல் ஓய்வுக்கு தயாராகுது. அதோடு இரவில் இதயம், நுரையீரல் போன்ற சில குறிப்பிட்ட பாகங்கள் தவிர பிறவற்றின் செயல்பாடுகளும் குறையுது. காலையிலிருந்து மதியம் வரை சுறுசுறுப்பாக இருப்போம். அதற்கு பிறகு சிறிது சிறிதாக உடல் ஓய்வை நோக்கி நகரத் தொடங்கும். இதே செயல்பாடுதான் மூளை முதல் இரைப்பை, குடல் வரை அனைத்திலுமே நடக்குது. ஒருவர் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த உணவு இரைப்பையிலிருந்து வெளியே வருவதற்கு 3 மணி நேரம் எடுக்கும். இரவு சுமார் 7 மணிக்கு சாப்பிட்டால் 10 மணிக்கு தூங்கச் செல்லும்போது குடல் அடுத்த 8 மணி நேரத்திற்கு ஓய்வெடுக்க தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள தேவையான வேலைகளை செய்யும். ஆனால் இந்த உயிரியல் கடிகாரத்தின்படி ஒருவரது வாழ்க்கை முறை அமையவில்லைன்னு சொன்னால் அதன் விளைவாக அந்த கடிகாரம் குழம்பிவிடும் என்றும் அது உடலியல் செயல்பாடுகளில் தாக்கம் செலுத்தும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பிரியாணி சாப்பிட்டால் என்ன நடக்கும்? நமது உடலியல் அமைப்பு நள்ளிரவில் அதிக கலோரி கொண்ட உணவை ஜீரணிக்க ஏதுவான வகையில் வடிவமைக்கப்படவில்லை. அதிகளவிலான கலோரிகள் அடங்கிய உணவுகளை இரவு நேரத்தில் சாப்பிடும்போது செரிமான செயல்முறை பாதிக்கப்படும். உதாரணமாக பிரியாணியை எடுத்துக்கொண்டால் இது பொதுவாக கார்போஹைட்ரேட், கொழுப்பு, உப்பு, எண்ணெய் ஆகியவற்றை அதிகளவில் கொண்டுள்ளது. நள்ளிரவில் அதை சாப்பிடும்போது, அதாவது இரைப்பை மற்றும் குடல் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் சாப்பிடுவது பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இதனால் இரவில் வளர்சிதை மாற்றம் குறையும். செரிமானம் ஆகும் வேகம் மட்டுப்படுவதால் உணவு நீண்ட நேரம் வயிற்றிலேயே இருக்கும். அதனால் வயிறு வீக்கம், அமிலத்தன்மை, வாயு, அசௌகரியம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிடுவதுதான் சரியானது. இதுபோன்ற வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பது, எடை கூடுவது, அதிகமான உணவு உடலில் சேர்வதால் கொழுப்பு அதிகரிப்பது என்று பல பின்விளைவுகளுக்கு வித்திடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. பொதுவாக பகலில் இதுபோன்ற உணவுகளை உட்கொள்ளும்போது அதற்கு பிறகு உடல் பல்வேறு பணிகளில் ஈடுபடுவதால் செரிமானத்திற்கு தேவையான நேரம் கிடைக்கும். ஆனால் இரவில் அத்தகைய சூழல் அமையுறது இல்லை. 12 மணிக்கு ஒருவர் பிரியாணி சாப்பிட்டால் அது செரிமானமாவதற்கு 3 அல்லது 4 மணி ஆகும். அதுவரைக்கும் இரைப்பை மற்றும் குடலுக்கு ஓய்விருக்காது. பிறகு அப்படியே அது மறுநாளுக்கான வேலைகளை தொடங்க வேண்டும். இது அதற்கான உயிரியல் கடிகாரத்தை குழப்பி விடுவதால் அதன் செயல்பாடுகள் பாதிக்கப்படும். அபாயம் இருக்கு. இரவில் சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் என்ற ஆய்விதழில் கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியான ஓர் ஆய்வறிக்கை நள்ளிரவில் சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகளை விரிவாக ஆராய்ந்தது. ஆய்வுக்குழு சராசரியாக சுமார் 8.7 ஆண்டுகளுக்கு பல்வேறு நபர்களை பின்தொடர்ந்து அவர்களின் வாழ்க்கையை பதிவு செய்து இந்த ஆய்வை மேற்கொண்டது. அவர்களில் இரவு தாமதமாகச் சாப்பிடாதவர்களை, அதாவது இரவு 10 மணிக்கு முன்பாகச் சாப்பிட்டு முடித்தவர்கள்,
10 மணிக்கு பிறகான நேரங்களில் சாப்பிட்டவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது ஆய்வுக்குழு முக்கியமான ஒன்றை கண்டறிந்தது. அதன்படி இரவில் மிகவும் தாமதமாக சாப்பிட்டவர்களுக்கு குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு வரும் ஆபத்து அதிகமாக இருந்தது. குறிப்பாக இரவு 11 மணி முதல் 12 மணி வரை மற்றும் நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரையிலான நேரத்தில் சாப்பிட்டவர்களிடையே இந்த ஆபத்து அதிகமாக இருந்தது தெரியவந்துள்ளது. இரவு 11 மணிக்கு உள்ளாக சாப்பிட்டோருக்கு இவ்வளவு தீவிரமான அபாயம் இல்லை என்றும் ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அடிக்கடி நள்ளிரவில் சாப்பிடுவோருக்கு நீரிழிவு உள்பட பல்வேறு காரணங்களால் உயிரிழக்கும் அபாயம் அதிகம் இருப்பதாக இந்த ஆய்வு எச்சரித்துள்ளது. அந்த ஆய்வின்படி இரவில் சாப்பிடும் உணவில் உதாரணமாக எண்ணெய், வறுத்தவை, சர்க்கரை அல்லது கொழுப்பு நிறைந்த உணவுகள் போன்ற அதிக கலோரி கொண்ட உணவுகளாக இருந்தால் ஆபத்து அதிகம். இரவு நேரத்தில் சாப்பிடுவது குறைந்த கலோரிகளை கொண்ட இலகுவான உணவுகளாக இருந்தால் அதிக அபாயம் இல்லை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இப்படியாக நள்ளிரவில் தொடர்ந்து சாப்பிடுவது உடல் பருமன், கொழுப்பு, நீரிழிவு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும். அதோடு குடலில் அமிலத்தன்மை சீர்குலைவது, செரிமான கோளாறு ஆகிய பாதிப்புகளும் ஏற்படலாம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. ஏன்னா ஓரளவு கொழுப்பைத்தான் நம் உடலால் செரிக்க முடியும், மீதமுள்ள அனைத்துமே உடலிலேயே தங்கிவிடும். இதனால் நீண்ட கால அளவில் பார்த்தால் மாரடைப்பு வரைக்கும் கூட இட்டுச் செல்லும் என்று எச்சரித்தார். இரவு ஷிஃப்ட் பணியாளர் என்ன செய்யலாம்? இரவு நேரத்தில் சாப்பிடுவதால் 1% கூட நன்மை இல்லை. இயன்ற அளவுக்கு உடலின் உயிரியல் கடிகாரத்தின் அடிப்படையில் செயல்பாடுகளை, திட்டங்களை வகுத்துக் கொள்வது நல்லது. ஆனால் இன்றைய சூழலில் பல துறைகளில் இரவு நேர ஷிஃப்ட்களில் பணிபுரிய வேண்டிய கட்டாயம் பலருக்கும் இருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தொழிற்சாலை ஊழியர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் என பலரும் இரவு முழுக்க பணியாற்றும் சூழலில் உள்ளனர். இந்த நிலையில் ஒருவர் இரவு முழுக்க விழித்திருக்கும்போது எதையுமே சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது. அப்படியான வாழ்க்கை மற்றும் பணிச்சூழலை கொண்டவர்களுக்கு பகலில் தூங்குவது ஒரு வழக்கமாக இருக்கும். அப்படிப்பட்டோருக்கு மருத்துவர்கள் கூறும் உயிரியல் கடிகாரத்தின் செயல்முறை வேறாக இருக்குமா அல்லது நள்ளிரவில் சாப்பிடுவது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. அது குறித்து கேட்டபோது, அனுதினமும் ஒரே மாதிரியாக இரவு முழுக்க விழித்திருந்துவிட்டு பகலில் ஓய்வெடுக்கும் நபராக இருந்தால் அவர்களின் உடலிலுள்ள சர்காடியன் ரிதம் அதற்கேற்ப தகவமைந்திருக்கும். ஆனால் நடைமுறையில் அப்படி நடப்பதில்லை. ஒருவர் வாரத்தில் 5 நாட்களுக்கு இரவு பணியில் கண் விழித்திருந்துவிட்டு வார இறுதியில் 2 நாட்களுக்கு பகலில் விழித்திருக்க வேண்டியுள்ளது. இப்படி ஒவ்வொரு வாரமும் தூக்கம் மற்றும் விழித்திருக்கும் நேரத்தை ஏற்ற இறக்கத்துடன் மாற்றியமைத்துக் கொண்டே இருப்பது உயிரியல் கடிகாரத்தை குழப்பிவிடும். எப்போது தூங்க வேண்டும், எப்போது செயல்பட வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும் என உடலுக்கு குழப்பம் ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த இயக்கத்தையே பாதிக்கும் என்று விளக்கினார்கள் மருத்துவர்கள். அதே வேளையில் இரவு பணியில் இருப்பவர்கள் சாப்பிடுவது குறித்து பேசிய மருத்துவர்கள், இரவு முழுக்க விழித்திருப்பவர்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்பதை அக்செப்ட் பண்றாங்க. இருப்பினும் பிரியாணி, நூடுல்ஸ் போன்ற அதிக கலோரி கொண்ட உணவுகளுக்கு பதிலாக பழங்கள், பழச்சாறுகள், முட்டை, காய்கறிகள் போன்ற எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். மேலும் இரவு வேளையில் இருப்பவராவே இருந்தாலும் பணி முடிந்து வந்து காலையில் தூங்கச் செல்லும் முன்பாக தனது காலை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் தூங்கி எழுந்த பிறகு அடுத்த வேளை உணவை உட்கொள்ள வேண்டும். இறுதியாக இரவில் பணிக்குச் செல்லும் முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். இவை போக பணிச்சூழலின் இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடிய எதுவாக இருந்தாலும் கலோரி குறைவான எளிமையான உணவாக இருந்தால் நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க.